ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே அயர்லாண்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். இங்கே இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஈவெண்ட். இந்த ஸ்டாண்டப் காமெடியை வந்து அலெக்ஸ் அப்படின்றவர் தான் பண்ண போகிறாரு. அலெக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடிக்கு. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர்த்துக்கு இவரை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து இந்தியாவிலேருந்து அயர்லாந்துக்கு வராரு இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்காண்டி. இந்த ஈவெண்ட் பேர் வந்து அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். இது வந்து மே 18 அன்னைக்கு நடக்க போகுது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் சயின்டாலஜி கம்யூனிட்டி சென்டரில் ஃபேர் ஹவுஸில் நடக்குது. ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பிக் மை ஷோ அப்படின்ற சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அயர்லாண்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோக்கு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெசிபிக்கு வரலாம். இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா ஆப்பம் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஆப்பம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி. ஸோ அவங்களுக்காண்டி இன்றைக்கி நான் இந்த ஆப்பத்தை செஞ்சு காட்ட போகிறேன். ஆப்பம் வந்து மாவு எப்படி அரைக்கிறது, அதுக்கு தேவையான தேங்காய் பால் எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடிமேடாக எல்லாமே கிடைக்கிது. உப்புமா மிக்ஸு, இட்லி மாவு, அதே மாதிரி ஆப்பம் மாவு. இங்கே பாருங்கள், ஆப்பம், இடியாப்பம் எல்லாமே நம்ம ரெடிமேடாக பண்ணுற மாதிரி எல்லாமே கிடைக்கிது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக இல்லாட்டி அவசரத்துக்கு சமைக்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம இதெல்லாம் வாங்கி செய்யலாம். பட் இது நான் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். என்ன தான் நம்ம வந்து வீட்டில் மாவு அரைக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு வரவே வராது. இன்றைக்கி இந்த ஆப்பத்துக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி உங்களுக்கு தேவைப்படும், பச்சரிசி தேவைப்படும். இட்லி அரிசி வந்து நம்ம நார்மலாக இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசின்றது நான் சோனா மசூரி அப்படின்ற அரிசி தான் நான் வாங்குகிறேன். இதுதான் என்னோடய சாப்பாட்டுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசி தான் வந்து இங்கே நம்ம பொன்னி பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி தான் இது. இது வந்து நம்ம ஆப்பம், இடியாப்பம், எந்த விதமான பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா பலகாரத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்பம் பண்ணுறதுக்கு நம்ம மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இங்கே அரிசி பாருங்கள், நான் வந்து காப்படி உலக்கில் எடுத்திருக்கேன். காப்படி உலக்கில் ஒரு உலக்கு இட்லி அரிசி, ஒரு உலக்கு பச்சரிசி. இது கிராம்ஸில் 400 கிராம் வரும். அடுத்ததாக இந்த சின்ன உலக்கு, வீசம்படி உலக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் உலக்கு இது. இப்போ காப்படி உலக்கில் ஒரு உலக்கு அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அதே அளவு நம்ம எவ்வளோ இட்லி அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பச்சரிசி ஒரு உலக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஒரே அளவு தான் 2 அரிசியுமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக உளுந்து வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த வீசம்படி உலக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை உலக்கு அளவுக்கு சேர்த்தா போதும். பாருங்கள், நான் அந்த 100 கிராம்லையும் பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன், 50 தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெந்தயம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஆப்பத்துக்கு. அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 வாட்டியாவது கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசி, உளுந்து ரெண்டையுமே கழுவிட்டு நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் எப்படி இதை அரைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் அரிசியும் உளுந்து ஊறிடுச்சு. அடுத்தது அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்க உளுந்தை சேர்த்துக்க போகிறோம். உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா நைஸாகி வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. நல்லா மையாகி வரணும், அந்தளவுக்கு அரைச்சிட்டு. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இட்லி மாவுக்கெலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை தனியாக ஆட்டி எடுப்போம். ஆனால் ஆப்பம் மாவுக்கு அப்படி நம்ம செய்ய தேவையில்லை. உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் அதோட ஒன்றா கலந்துருங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸான மாவாக அரைச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போயே சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மாவு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் அரைப்பட்டால் போதும். இப்போ இட்லி மாவில் கொஞ்சம் நெருன்னு இருக்க பதத்தில் நம்ம தோண்டுவோம் இல்லையா? ஆனால் ஆப்ப மாவு வந்து நல்லா நைஸாகிற அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். நல்லா மை மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் தோண்டிக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். அதனால நம்ம ஜஸ்ட் இதை தோண்டி வச்சாலே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தையும் நான் நல்லா தோண்டிட்டேன். பதம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரமாவது நல்லா புளிக்க வச்சுக்கலாம். புளிச்சாதான் உங்களுக்கு ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அந்த ஆப்பம் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். சரியாக புளிக்கலை அப்படின்னா ஆப்பமும் உங்களுக்கு சாஃப்டாக வராது. இப்போ நல்லா புளிச்ச மாவை ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இதே மாவில் வந்து நீங்கள் பணியாரம் பண்ணலாம், இனிப்பு பணியாரம் பண்ணலாம், கார பணியாரம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு மாவு வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ண முடியும். இப்போ கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி கலந்துக்கலாம். ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். அந்த தேங்காய் பால் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன். அதில் 4லேருந்து 5 ஏலக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை மூடி தேங்காய் வந்து பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தேங்காய் பால் கிடைக்கும். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம பாலை வந்து வடிகட்டிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டுற தேங்காய் பால் வந்து நல்லாவே கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பால் சக்கையெல்லாம் புழிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, அதை திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்ப கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி அரைச்சிட்டு 2வது தேங்காய் பாலும் நீங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டையும் நம்ம ஒன்று கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 தடவை நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பால் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆப்பத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை சக்கரை இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து கலந்துருக்கேன். ஆப்பம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாவும் தயாராக இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும் தோசை மாவு பதத்தில். அப்போ தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து சாஃப்டாகவும் வரும், ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு சிலர் ஆப்ப சோடா சேர்ப்பாங்க சாஃப்ட் ஆகுறதுக்கு. பட் நம்ம அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா ஆப்பம் வந்து நல்லாவே சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். ஆப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆப்பச்சட்டி சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 1.5 கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மெதுவாக அதை இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மாவு அதுவாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நிறைய சின்ன சின்ன ஓட்டைகளாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படினாலே வந்து ஆப்பம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம மெதுவாக எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, அதே சமயத்தில் நடுவில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பராக ஆப்பம் தயாராகிடுச்சு. இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பேனை ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு மெதுவாக இப்படி கரண்டி யூஸ் பண்ணி இப்படி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். நடுவில் இருக்க மாவை ரொம்ப நம்ம வந்து பரப்பாமல் ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி பரப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கிறிஸ்பியான ஆப்பம் வரும். இது ரொம்ப ஈஸிங்க. மெத்தடை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பம் வேகிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும், அடுத்தடுத்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக 1 நிமிஷத்துலேயே ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல நிறைய ஓட்டை ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குங்க ஆப்பம். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ஆப்பம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே சாஃப்ட் ஆகிடாது, கிறிஸ்பியாக கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். சூப்பராக சாஃப்டான கிறிஸ்பியான ஆப்பம் நம்ம சுட்டாச்சு. இது வந்து நம்ம செஞ்ச தேங்காய் பாலோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் காட்டின மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். இதே மெஷர்மெண்ட்ஸ் இதே டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக சாஃப்டாக ஆப்பங்கள் வரும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.